ஓம் சாந்தி. இன்று 16/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபன். பகவான் குழந்தைகளை அருமையாக அன்பாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளை, பாவனமாக ஆவதற்கான இந்த படிப்பு எல்லா படிப்புகளை விடவும் சுலபமானது. இதை குழந்தைகள், வாலிபர்கள், முதியவர்கள் அனைவரும் படிக்க முடியும். 84 பிறவிகள் பற்றி மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவே. அதாவது இன்றைய தலைப்பில் பாவனம் ஆவதற்காக இந்த படிப்பு எல்லா படிப்புகளையும் விட மேலானது. அதாவது பாவனம் என்றால் தூய்மை ஆவதற்கான இந்த படிப்பு எல்லா படிப்புகளை விடவும் சுலபமானது. இதை குழந்தைகள், வாலிபர்கள், முதியவர்கள் அனைவரும் படிக்க முடியும், எல்லோரும் படிக்க முடியும் என்பதை இறைவன் சொல்கின்றார். 84 பிறவிகள் பற்றி மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவே. இதில் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கல்பம் என்பது 5000 வருடங்கள். 5000 வருடங்களில் அந்த 84 பிறவிகள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். கேள்வி: ஒவ்வொருவரும் சிறியவரோ பெரியவரோ எந்த ஒரு பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும்? எல்லோரும், அதாவது ஒவ்வொருவரும், சிறியவரோ பெரியவரோ, எந்த ஒரு பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும்? எல்லோரும். பதில்: ஒவ்வொருவரும் முரளியை நடத்துவதற்கான அபியாசம் அவசியம் செய்ய வேண்டும். முரளியை நடத்துவதற்கான அபியாசம் என்றால் பயிற்சி. முரளியை வகுப்பு எடுப்பதற்கான பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் முரளிதரன் குழந்தைகள் ஆவீர்கள். முரளி நடத்துவது இல்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. யாருக்காவது கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாய் திறந்துவிடும். நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு சமமாக அவசியம் ஆசிரியர் ஆக வேண்டும். தந்தைக்கு சமமாக வேண்டும். என்ன படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். சிறிய குழந்தைகளுக்கும் இந்த கல்வியை கற்பிப்பதற்கான உரிமை உள்ளது. அவர்கள் கூட எல்லையில்லாத தந்தையின் ஆஸ்தியை பெறுவதற்கான உரிமை பெறுவார்கள் என்று இந்த கேள்வி பதிலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1: ஞானக்கடலான தந்தை தினமும் படிப்பிக்கும் எல்லையில்லாத படிப்பின் மீது ஞான மனனம் செய்ய வேண்டும். தாங்கள் படித்ததை மற்றவர்களுக்கும் அவசியம் படிப்பிக்க வேண்டும். கடைய வேண்டும். ஞான மனனம் என்றால் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 2வது பாயிண்ட்: இந்த எல்லையில்லாத நாடகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இது அனாதியான, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அதிசயமான நாடகமாகும் என்ற இந்த ரகசியத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறருக்கு புரிய வைக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். வரதானம்: தூய்மை எனும் உயர் தாரணை மூலம் ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரம் உள்ள ராஜ்ய அதிகாரி ஆகுக. இதனுடைய விளக்கம்: உங்களுடைய சுயராஜ்ய தர்மத்தின் தாரணையே தூய்மை. ஒரு தர்மம் என்பது ஒரு தாரணை. கனவிலும் நினைவிலும் தூய்மைக்கு புறம்பான வேறு எந்த தர்மமும் கிடையாது. ஏனெனில் தூய்மை உள்ள இடத்தில் தூய்மைக்கு மாறான வீண் விகல்பங்களின் அடையாளமும் இராது. அத்தகைய முழு தூய்மையான சம்ஸ்காரத்தை தன்னுள் நிரப்புவரே சக்தி வாய்ந்த ராஜா ஆவார். இப்போதைய உயர் சம்ஸ்காரங்களின் ஆதாரத்திலே நாளைய உலகம் அமைகிறது. இன்றைய சம்ஸ்காரமே நாளைய உலகின் அஸ்திவாரமாகும். ஸ்லோகன்: எவருடைய உண்மையான அன்பு ஒரு பரமாத்மாவிடம் இருக்குமோ அவரே வெற்றி ரத்னமாகின்றார். பரமாத்மா என்றால் இறைவனிடம் எவர் உண்மையாக இருக்கின்றார் அவரே வெற்றி ரத்னம் ஆகின்றார் என்று பாபா கூறுகின்றார். இந்த வாணி சிம்பிளாக இருக்கின்றது. இதை வாணியின் யூடியூப்பில் சென்று படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.